ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி எவர் மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நமஸ்கார் நமஸ்கார். ஃபைன், ஐம் வெரி ஃபைன், நைஸ். சார், தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இஷ்யூ பெரிய ஒரு பூதாகரமா ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இன்னைக்கு? ஏன்னா அன்புமணி ராமதாஸ் முதல் கட்டமா இன்னைக்கு பொதுக்குழுவையே கூட்டிட்டாரு. என்னுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி உடையும். ஓகே வர்டிகல் ஸ்பிளிட் இருக்கும். ஓகே. தந்தையார் எஸ் ராமதாஸ் அவர்கள் 87 வயது தாத்தா. அவருக்கு இன்னும் விருப்பம் என்ன என்று கேட்டால், சில குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் நிதி கட்டளை இருக்கிறது, அறக்கட்டளை இருக்கிறது, அதில் பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் இருப்பதனால் கட்சியை தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய பேர பசங்களுக்கு தர வேண்டும் என்றெல்லாம் யோசிக்க, அது மகன் மருமகள் மூலமாக விரோதமாக இது மாதிரியான சண்டை தான் அதிகமாக இருக்கிறது. எனினும் இது இட் ஹஸ் ரீச் த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். போய் மாத்திடுச்சு, இனிமேல் மாற முடியாது சார். ஆனா அது மன்னிப்பு கேட்டா சரியாயிடும் நிறைய பேர் சொல்றாங்களே சார். அது மன்னிப்பு கேட்டாலும் சரியாகாத ஒரு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுங்க? அப்பா பையன் கிட்ட மன்னிப்பு கேட்கறது எல்லாம் என்னங்க இது? சரி, ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் மன்னிப்பு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்ற பாருங்க, மன்னிப்பு கேட்கறதுல இருந்து தள்ளியா போயிடுச்சு. இப்போ 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அதில் 2 பேருக்கு ஜுரம் உடந்து ஒரு வழி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அதுக்காக இவர் பிரார்த்தனை பண்றாரு அன்புமணி ராமதாஸ். அவங்க எல்லாம் மதில் மேல் பூனையாக இருக்கிறார்கள். ஆக மொத்தம் எப்படி விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய 4 எம்எல்ஏக்கள் திமுகவில் சேர்ந்து கொண்டு, யார் சார் அந்த 4 எம்எல்ஏ? ஆலூர் ஷானவாஸ், திருமாவளவனை கைட்டி விட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் திமுகவில் சேர்ந்து விட வேண்டும் என்கிறார்கள். ஆனா திமுக சீட் தர மாட்டேங்கிறாங்க சார். ஆனா இந்த சைட்ல ராமதாஸ் நிர்வாகிகளை நியமிச்சிட்டு இருக்கிறாரு. அது எப்படி சார் பாக்க இருக்கு? கடைசியில கட்சி யாருக்கு தான் போகும்னு நினைக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸ் போகும். எலெக்ஷன் கமிஷன் அன்புமணி ராமதாஸ் தான் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், இப்பொழுது 70% ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ் அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருக்காங்க. தேர்தல் சமயம் இருப்பதனால் எம்எல்ஏ எம்பிக்கள் ஒன்றும் இல்லாததனால் எம்எல்ஏ ஒன்றும் இல்லை. இப்போ another 4 months எலெக்ஷன், அதனால they may resign also. இவர் எம்பி பதவி முடிச்சு வச்சு இவருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா there is no அந்த எலெக்ஷன் சிம்பிளுக்கு பயம் வராது. அந்த 4% ஓட்டு எடுக்கணுங்கிறதெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ்லாம் அடுத்த எலெக்ஷன் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதெல்லாம் கணக்கு பார்த்து தான் அன்புமணி ராமதாஸ் நகர்றாரு. ஆக மொத்தம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு மாவட்ட கட்சியினுடைய உடைவது என்பது, ஸ்பிளிட் ஆவது, தமிழக அரசியலை அந்த 4 மாவட்டங்களில் மாற்றும் கண்டிப்பாக. சார் அந்த 4% ஓகே சொல்லுங்க சார். அது அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கும், திமுகவிற்கும் சாதகமாக இருக்கும். எனினும் விஜய் கட்சியிற்கு திமுகவில் போகிறாங்க பாருங்க, அதிமுகவுக்கு போறாங்க, அவங்க எல்லாம் அந்த ஓட்டுலாம் இதுல காம்பன்சேட் ஆயிடும் அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல ஒண்டி. ஓகே சார். ஆனா அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் ஸ்பிளிட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த 4% ஓட்டு யாரு சைட்ல சார் போகும் நீங்க பாக்குறீங்க? நிர்வாகிகள் இந்த சைட்ல இருக்காங்க, ஆனா மக்களும் மக்களோட நினைப்பும் என் பக்கத்து தான் இருக்கு அப்படின்னு ராமதாஸ் அடிச்சு சொல்றாரு. எப்படி சார் பார்க்க வேண்டியது? அந்த மாதிரி இனிமேல் அந்த இளைஞர் சமுதாயம் முழுக்க அன்புமணி ராமதாஸ் வந்துருச்சுங்க. ஓகே. பட் இருந்தாலும் ஒரு மரியாதை, ஒரு என்ன சொல்றது, ஒரு அர்ப்பணிப்பு, அது எல்லாமே இந்த சைட்ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆச்சு. இவர் தான் நிறுவனர்னு சொல்றாரு, என்கிட்ட தான் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது குறைந்தது 4 மாதங்கள் 5 மாதங்களாக புகைந்து கொண்டிருக்கக்கூடிய சண்டை புகைச்சல் மூலமாக நெருப்பாகிவிட்டது. அதை இனி தீ அணைக்க வேண்டியது என்றால் இருவரும் சேர்ந்து கொண்டு தான் தண்ணீரை விட வேண்டும். ஆனால் இருவரும் எண்ணெயை விட்டு கொண்டிருக்கிறார்கள், தீ பரவுகிறது. ஓகே. சோ இதனால ஏடிஎம்கேக்கும் லாபம், டிஎம்கேக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. ஆமா, அந்த லாபம் நஷ்டம் இருக்கு பாருங்க. அந்த விஜய் கட்சி ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேல இருந்து எடுத்துன்னு போற ஓட்டை they will compensate it in that 4 districts. ஓகே. ஓ, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது 4 டிஸ்ட்ரிக்ட்ல தான்.
ம். ஓகே. அதுக்கு அப்படி பார்க்க போத்தீங்கன்னா ஒரு 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 8 எம்எல்ஏஸ் 10 எம்எல்ஏஸ்க்கு அவங்களுக்கு பேலன்ஸ்ல வந்துடும். பட் அன்புமணி ராமதாஸ்னால அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு பாக்குறீங்களா சார்? ஏன்னா வந்து சார் கொஞ்சம் ராமதாஸ் என்ன வரும் சார், சொல்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா வரும் கணேஷ். கொஞ்சம் கொஞ்சமா வந்துரும் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. ராமதாஸ் காரணம் அளவுக்கு ஒரு ஒரு அதற்கு பெரிய ஒரு வன்னியர் தலைவர் ஆவாரா? மத்திய மந்திரியாக இருந்ததனாலும் ம். லோக்சபா ராஜ்யசபா என்ற 2 சபையில் இருந்ததாலும் ம். வட இந்திய அரசியலை நன்றாக கற்றுக்கொண்டிருந்ததாலும் ம். வட இந்தியாவில் காங்கிரஸ் மரணம் அடைந்து விட்டதை மனதில் வைத்துக் கொண்டு, ம். வட இந்தியாவில் பாஜக வளருவதை மனதில் வைத்துக் கொண்டு ம். அவர் பாஜக பக்கம் இருப்பதை நம்புவாரே தவிர, ம். ஏன்னா லாங்கர் ரன்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க வந்திருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்ததே கிடையாது. கரெக்ட். பட் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல, மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல, எல்லா கவர்மெண்ட்டும் இருந்திருக்காங்க. ம். அது நரேந்திர மோடி கவர்மெண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுவார். நீங்க நீங்க வந்து இதை சொன்னீங்க சார் போன இன்டர்வியூல, அதாவது வந்து பாஜக இஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி ஸ்பிளிட் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. அது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஆனா வந்து இவர் வந்து அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, டிஎம்கே தான் இதை வந்து இன்ஸ்டிகேட் பண்றாங்க, டிஎம்கே இஸ் பிஹைண்ட் திஸ் டிராமா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. எப்படி அதுக்கு சார்? அவர் மறுக்கிறாரே, ஐயா ராமதாஸ் மறுக்கிறாரே. ஆமா. ம். இதெல்லாம் ஒண்ணுன்னா வெளில வருங்க, இது போக போக. ஆனா இது டிஎம்கே ஹேண்ட் இருக்குது. ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எப்போ இந்த ஸ்பிளிட்னு ஆரம்பிச்சுட்டு பிஜேபி வாண்ட்ஸ் டு யூட்டிலைஸ் தட். ஓகே. இதுல பிஜேபிக்கு ஏதாவது லாபம் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா சார்? பிஜேபி லாபம் எப்போதுமே ஒரு கட்சி உடஞ்சுட்டே வந்தா அதுக்கு லாபம் தான். உங்களுக்கு மகாராஷ்டிரால பாருங்க, சிவசேனாவையும் உத்தவ் தாக்கரே, சிவசேனா சரத்பவாரை உடச்சிட்டு தான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆமா. பட் இருந்தாலும் அதே வந்து இந்த ஓட்ஸ் எல்லாமே வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கு தானே சார் மடை மாறுது. அப்படி இருக்கும்போது பாஜக ஆனா எப்படி இந்த வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாதி பேர் பாஜக பக்கமும் விஜய் பக்கமும் போகிறார்கள். அதையும் கொஞ்சம் நீங்க மனதில் கருத்து கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, ரைட் ரைட். சரி, பாப்போம் என்ன நடக்குது அரசியலை நோக்கி, அதாவது வந்து ஃபியூச்சரை நோக்கி போகும்போது, எலெக்ஷனை நோக்கி போகும்போது. எல்லாத்தோட உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு என்றால் உடசல் உடசல் உடசல், அந்த கந்த காலம்லாம் இருக்குதே, எல்லாமே பர்டிகுலர் ஸ்பிட் ஆயிட்டு வருது. இப்ப பாருங்க, முரசொலி மாறனுடைய 2 மகன்களுக்கு இடையே பிரிசல் வந்து விட்டது. தயாநிதி நெக்ஸ்ட் பெஸ்ட் முரசொலி மாறன், தயாநிதி மாறன், முரசொலி மாறன், சாரி, தயாநிதி மாறன் அண்ட் இவரு சன் டிவி நிறுவனர், அவருக்கும் என்ன சார், கலாநிதி மாறனுக்கும் என்ன சார் ப்ராப்ளம்? ஏன் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு? கிரிமினல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 2 பேருக்கு சேர்ந்து கிரிமினல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 2 பேருமே. தயாநிதி மாறன் ஜூன் 10ஆம் தேதி அனுப்பிச்சிருக்காரு. அது கட்சியில 25,000 கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய சண்டைங்க அது. ஓகே. ஆக மொத்தம் தயாநிதி மாறன் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ஹிந்துனுடைய கிராண்ட் டாட்டர் தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, தயாநிதி மாறன். ஆமா, தயாநிதி மாறன் அதெல்லாம் அவங்களுக்குள்ள பிடிக்கல. இப்ப பாருங்க, தயாநிதி மாறன் வந்து ஆப்வியஸ்லி அவர் வந்து ஆன்டி பிஜேபியா இருக்காரு, ப்ரோ காங்கிரஸா இருக்காரு. இப்போ இந்த சமயத்தில் கலாநிதி மாறன் டிஎம்கேல இருந்து பிஜேபி பக்கம் வருவாரு. இதெல்லாம் சபரீசன் உள்ள வந்துட்டாங்க. இப்ப பாருங்க, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை வெளியெல்லாம் போகுது பாருங்க. சார் எதனால சார், பேசிக்கா எதனால சார் சண்டை? எதுக்கு சார் கிரிமினல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாரு? காசு தானா? காசு காசு, பைசா 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 பைசா, லாலச்சுன்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. அள்ளி அள்ளி சாப்பிடணும், அதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு முடிவே கிடையாது. இல்ல அப்படின்னா ஒரு மந்திரியா இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சன் டெலிவிஷனுக்கு மறைமுகமாக திருடி கொண்ட கேபிள் எடுத்துக்கொண்டாரு, திருடன் என்ற பெயரை எடுத்தாரு அல்லவா? ஆமா, தயாநிதி மாறன் அது பெரிய இஷ்யூ ஆச்சு சார். அது அந்த கேஸ் எல்லாம் என்ன, அவரே கிரிமினல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதைத்தான் குருமூர்த்தி கொண்டு போனார். அந்த கேஸ் அப்படியே நிற்குது, என்னன்னு தெரியல. யார் எங்க சமாதானம் ஆனாங்களோ தெரியவே இல்லை. குருமூர்த்தி கேஸே சாதாரண நிற்குதுங்க. தமிழ்நாட்டில் எந்த இடி கேஸ் எடுத்துனோம்னா அங்க நின்று. இப்ப பாருங்க, அங்க இப்போ நம்ம தயாநிதி மாறன் குடும்ப சண்டையை விட்டுட்டு இப்போ இந்த டாஸ்மாக்ல 2 பேர் அரெஸ்ட் பண்ணணும்லாம் இருந்தாங்களே, அந்த சீல் வச்சாங்களா, சீலை திறந்துன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்ல. ஆக மொத்தம் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்த பிறகு 2 என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீசர்ஸ் மாறுகிறார்கள் பதவியில் இருந்து. யார் அந்த டாஸ்மாக் விரும்புகிறாங்களோ. அது தவிர சென்னை ஹைகோர்ட் சொல்லிடுச்சு, இந்த
ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் அந்த ரவீந்திரன் ஜூஜுவிற்கும் ஒரு விதமான சம்பந்தம் இல்லை, அவருடைய சீல் வைத்த வீட்டை கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஆக மொத்தம் எங்கவோ இது மாதிரி ஒரு இடிக்குதுங்க. இந்த மாதிரி இப்ப பாருங்க, தயாநிதி மாறன் கேஸ் கூட திமுகவில் பெரிய இடத்தில் மாபெரும் பிளவு, அதுவும் தேர்தல் வர சமயத்துல. ஆமா சார், அதான் வந்து புரியல. ஏன்னா தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருந்தாங்க. அதாவது அந்த மனைவிகள் மூலமாக சண்டை, மருமகன் மூலமாக சண்டை, இதெல்லாம் கேள்விப்படுறது வெளிலதான் இருக்குங்க. எல்லாத்த விட இப்போ டிஎம்கே ஃபேமிலியில as such Sabareesan has grown out of proportion now. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்ற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் முக ஸ்டாலினுக்கு பாஜக இருக்கலாம், ஆனா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபேமிலியே போகுது, அது தெரியலையே அவருக்கு. அப்ப சபரீசன் எப்படிதான் சார் கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? அப்போ வந்து சபரீசன் தான் வந்து தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுக்கு நடுவுல இருக்கிறாரா? இஸ் ஹி தி பர்சன் ஹூ இஸ் பிளேயிங் தி கேம்? இது எல்லாமே கடந்த ஒரு வருடத்தில் கணேஷ், உதயநிதியினுடைய உதயத்தினால் வந்தது, உதயநிதி ப்ரமோஷனால் வந்தது. ஓகே. தோழமை கட்சிகள் பிரிகின்றன, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப கட்சிகள், குடும்ப சண்டைகள் பிரிகின்றன, மோதுகின்றன, பிளவுபடுகின்றன. இதுல வந்து தகப்பனார் மருமகனை வளர்ப்பதை விட மகனை வளர்த்தார். அதில் முரசொலி மாறன், தயாநிதி மாறன் எல்லாம் எது அகேன்ஸ்டா இருக்காங்க. ஆக மொத்தம் திமுக எம்பிக்களிடையே, திமுக எம்எல்ஏக்களிடையே இந்த சரியான சமயத்தில் இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் இருக்குது. தயாநிதி மாறன் குறைஞ்சது ஒரு 50-100 கோடி கொடுப்பாரு கட்சிக்கு. ஒரு எம்எல்ஏ இப்ப அவருடைய ஆதிக்கம் குறைந்து விடும் திமுகவில். ஆமா சார், ஏன்னா 2 பேரும் சேர்ந்தா தானே சார், ஒன் இஸ் மணி, ஒன் இஸ் பவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தாதானே வந்து நிச்சயமா ஆதிக்கம் செலுத்த முடியும். அப்படிதானே வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையில வந்து நடுவுல கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் ரொம்ப ப்ரமோட் பண்ணாரு. ஏதோ சம்திங் சம் வெரி பிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பாருங்க, இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்றது 100க்கு 100 உண்மைங்க கணேஷ். ஓகே. திமுக ஒரு கார்பரேட் கட்சி ஆயிடுச்சுன்னு சொன்னார் பாருங்க. ஏன் சொன்னாரு? ரத்தன் டாடா உயிருடன் இருந்த பொழுது கனிமொழி மூலமாக ரத்தன் டாடா வோல்டாஸ் இருக்கக்கூடிய நிலத்தை வாங்குவதை தவிர ராஜாத்தி அம்மாளுக்கு கடிதம் மூலமாக கருணாநிதியிடம் சென்று பல 2G ஊழலில் 200 கோடி ரூபாய் கொடுத்ததாகத்தானே தெரிகிறது கலைஞர் டிவி நியூஸ்க்கு. ஆக மொத்தம் கனிமொழி இந்த கார்பரேட் இன்டர் இதை பாருங்க, நீராராடியா டேப்ல கனிமொழி பேசுவதை சிதம்பரம் வெளிப்படுத்தினார். இப்ப பாருங்க, தயாநிதி மாறன் இஸ் ஆன்டி ஏர் இந்தியா, ஆன்டி டாடா. உதயநிதி ஸ்டாலின் என்னவா இருக்கா தெரியாது. சபரீசன் ப்ரோ டாடா, தயாநிதி மாறன் ஆன்டி டாடா. ஸோ இது மாதிரி கார்பரேட் கட்சிகள் வந்து விட்டன திமுகவில். இது நிஜமாவே நான் சொல்றேன் கணேஷ், நான் பேசக்கூடிய இந்த சப்ஜெக்ட் இருக்கிற கணேஷ் ராஜகோபாலன் பேசக்கூடியது நாளைக்கு தங்களுடைய தொலைக்காட்சிகளுடைய தலைப்பு என்ன கேட்டால், மாறன் பிளவில் திமுகவிற்கு ஆபத்து. அதுதாங்க ஸ்டோரி. பாட்டாளி விட்டுருங்க. இது வந்து திமுக பிளவு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நிச்சயமா சார். அதாவது வந்து டிஎம்கே ஃபேமிலிக்குள்ளேயும் சண்டை, டிஎம்கே கட்சியிலையும் சண்டை, எல்லா இடத்துலையும் சண்டையா இருக்கு. அதுவும் எலெக்ஷன் ஜஸ்ட் நாட் லெஸ் தென் இயர் இருக்கும்போது எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை டேக் கேர் அண்ட் நன்றி, வணக்கம்.